வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொடுக்காப்புளியில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. கொடுக்காப்புளியினுடைய இலைகள், விதைப்பொடி, மரப்பட்டை, கொடுக்காப்புளி பழம் என எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டது தான். கொடுக்காப்புளியினுடைய இலைகள் சர்க்கரை நோய் மற்றும் குடல் புழுகளை நீக்கிறதுக்கும், கொடுக்காப்புளியினுடைய விதைப்பொடி சிறுநீரக கோளாறுகள் மற்றும் வயிற்றுப்போக்கு சரி செய்வதற்கும், மரப்பட்டை காயங்கள், ஈறு வீக்கம் மற்றும் காய்ச்சலை சரி பண்ணுறதுக்கும், கொடுக்காப்புளி பழம் எலும்புகளை உறுதி பண்ணுறதுக்கும், ரத்த சோகையை நீக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குது. ஸோ இது எப்படியெல்லாம் சாத்தியம், கொடுக்காப்புல இருக்கக்கூடிய இன்னும் என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள், இன்னும் என்னென்ன வித்தியாசமான மருத்துவ நன்மைகளை நமக்கு கொடுக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமான மண்டலம் சீராக இருக்கிறதுக்காக கொடுக்காப்புளி நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கொடுக்காப்புளி வயிற்றில் இருக்கக்கூடிய செரிமான அமிலங்களை சீராக்கி பசியை நமக்கு தூண்டும், மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபட வைக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, கொடுக்காப்புளில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து தான். இது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றிவிடும். அதனால சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், இந்த மாதிரி செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளே நமக்கு ஏற்படாது. குறிப்பாக அந்த மலச்சிக்கல் பிரச்சனை, அதாவது நம்மளுடைய மலக்குடல்களில் மல கழிவுகள் இறுகி போயிருக்கக்கூடியது, அது வெளியேற்ற முடியாமல் இருக்கிறதா மலச்சிக்கல்னு சொல்லுவோம். ஸோ அதையெல்லாம் வெளியேற்றணும்னா நார்சத்து வளமான அளவில் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டாலே சரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நீங்கள் கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் அந்த வயிற்றுப்போக்கு பிரச்சனையுமே கொடுக்காப்புளி உங்களுக்கு சரி பண்ணிடும். கொடுக்காப்புளி இலையினுடைய அந்த கொடுக்காப்புளி இலையோ அல்லது கொடுக்காப்புளி மரப்பட்டை இருக்குங்க இல்லையா, அதை நீங்கள் நீரில் கொதிக்க வைத்து குடிச்சிங்கன்னா நாள்பட்ட வயிற்றுப்போக்கு மற்றும் இந்த கோடை காலங்களில் உங்களுக்கு கடுமையான வெப்பம் காரணமாக ஏற்படக்கூடிய சீதபேதி, இந்த நோய்கள்லாம் கூட உங்களுக்கு குணமாயிடும். ஸோ ஒட்டுமொத்த வயிறு குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமான மண்டலத்தையுமே நீங்கள் பலம் பெற வைத்துக் கொள்வதற்கெல்லாமே கொடுக்காப்புளி உதவிகரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்துக் கொள்வதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கொடுக்காப்புளில் நிறைந்திருக்கக்கூடிய வளமான அளவில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து. ஸோ அந்த விட்டமின் சி நிறைந்திருக்கிறதால இது உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை உங்களுக்கு பலப்படுத்துது. அதாவது உங்களுடைய ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்தையுமே ஸ்ட்ராங் பண்ணுது. இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அதாவது ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலமே உங்களுக்கு வலுவாக இருக்கும். ஸோ இது அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி, இருமல் மற்றும் தொற்று நோய்கள் உங்களை பாதுகாக்குங்க. அதாவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதாரணமான பிரச்சனைகளான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி, இந்த மாதிரி பிரச்சனைகளுமே குணப்படுத்திக் கொள்ளலாம். புதுசாக எந்த ஒரு நோய் தாக்கமும் உங்களுக்கு வராது. புதுசாக ஒரு நோய் கிருமி உங்களை தாக்கி எந்த விதமான நோயுமே ஏற்படுத்தாது. ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்துறதுக்குமே பார்த்தீங்கன்னா கொடுக்காப்புளி உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கும், தசை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்குமே நீங்கள் கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கொடுக்காப்புளியில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் கணிசமான அளவில் இருக்குங்க. வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம் மற்றும் மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு கொடுக்காப்புளி இதுக்காக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். தசைகளினுடைய வலிமையை அதிகரிக்கிறதுக்கும், நரம்பு தளர்ச்சியை போக்குறதுக்குமே கொடுக்காப்புளி உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலும்பு தொடர்பான, நரம்பு தொடர்பான, தசை தொடர்பான பிரச்சனைகள் என எதுவுமே இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தசை தொடர்பான பிரச்சனையாக ஏற்படக்கூடிய தசை பிடிப்பு, தசைகள் தளர்ந்து போகிறது, தசைகளில் வீக்கம் ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. தசைகள் உங்களுக்கு ஆரோக்கியமாக வளர்ச்சி அடையும். அதேபோல் எலும்பு தொடர்பான பிரச்சனைகளான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படாமல் பன்மடங்கு உங்களுடைய உடலை நீங்கள் எலும்புகளை உறுதிப்படுத்திக்கலாம். அதே போல் நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைலாம் இல்லாமல் நரம்புகளையுமே நீங்கள் பலம் பெற வைத்துக் கொள்வதால் ஒட்டுமொத்தமாக அந்த எலும்பு, நரம்பு, தசை அனைத்தும் வலுப்பெற்று உடல் உங்களுக்கு பலமாக இருக்கும். இப்போ வயதான காலங்களில் கூட உங்களுடைய அந்த எலும்பு, நரம்பு, தசைகள்லாம் வலுப்படுத்திக்கிறதால நீங்கள் பேலன்ஸ் தடுமாறாமல் வலிமையாக இருக்க முடியும். அதுக்கு நீங்கள் கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். ரத்தம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, அதாவது அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் நமக்கு உடலில் பாய்வதற்கு எல்லாமே கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிகப்பணுக்களினுடைய எண்ணிக்கை அதை பார்த்தீங்கன்னா உயர்த்துறதுக்கு இரும்பு சத்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. ஸோ இப்போ இரும்பு சத்து உங்களுடைய உடலில் போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னா ரத்த சிகப்பணுக்கள் உங்களுக்கு குறையும். ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணி நம்மளை சுறுசுறுப்பாக இயங்க வைக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஆக்சிஜன் போதுமான அளவுக்கு சப்ளை ஆகலைன்னா நமக்கு ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் குறைஞ்சிருக்குன்றது அர்த்தம். அப்போ மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, சோர்வு அதிகமாகிடும் போது நீங்கள் எந்த விதமான
வேலையுமே, ஒரு சின்ன சின்ன வேலைகளை கூட செய்ய மாட்டீங்க. கவனமின்மை அறிகுறிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த அறிகுறிகள் எல்லாமே ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள். இதை நீக்கணும்னா இரும்புச்சத்து பற்றாக்குறையை நம்முடைய உடலில் போக்க வேண்டும். அப்போ நம்ம கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளும் போது வளமான இரும்புச்சத்து கிடைக்கும், ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும். ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிச்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை இருக்கிறதுல நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம். ரத்த ஓட்டமும் எப்போதுமே சீரான அளவில் நம்மளுடைய உடலில் பாய்ந்து கொண்டிருக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களையுமே நம்ம சுத்திகரித்துக் கொள்ளலாங்க கொடுக்காப்புளி எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா. சர்க்கரை நோய் மேலாண்மை சிறப்பாக உங்களுக்கு இருக்கிறதுக்கு நீங்க கொடுக்காப்புளியை எடுத்துக்கொள்ளலாம். கொடுக்காப்புளி பழம் மற்றும் கொடுக்காப்புளியினுடைய விதைகள் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை நிலைநிறுத்துறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இதனுடைய அந்த கொடுக்காப்புளி இலை சாற்றை நீங்க முறையாக உட்கொள்வது அப்படின்றது சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் நன்மை பயக்கும். கொடுக்காப்புளி நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே உங்களுடைய ரத்தத்தில் அதிகரித்து இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். அதாவது உங்களுடைய ரத்தத்தில் இன்சுலின் ஹார்மோன் போதுமான அளவுக்கு சுரக்கப்பட்டு அதிகரித்து இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். இப்போ உங்களுக்கு ஃபியூச்சர்லையுமே சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் இப்போ இருந்தே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே இப்போ இருந்தே கொடுக்காப்புளி கிடைக்கக்கூடிய சீசனில் நீங்கள் அளவாக எடுத்துகிட்டே இருக்கீங்கன்னா வருங்காலத்தில் சர்க்கரை நோய் அப்படின்றது பேச்சுக்கு இடம் இருக்காது. ஏன்னா சர்க்கரை நோயை மேலாண்மை செய்யக்கூடியதான் கொடுக்காப்புளி. அதையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சருமத்தை பராமரித்துக் கொள்வதற்கு, சருமத்தை பளபளப்பாக மாற்றிக் கொள்வதற்காக கொடுக்காப்புளி இலை எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ கொடுக்காப்புளியினுடைய இலை, அந்த மரப்பட்டை அல்லது கொடுக்காப்புளி அப்படி நம்ம எடுத்துக்கொண்டாலுமே சருமத்தில் ஏற்படக்கூடிய தேமல், அரிப்பு மற்றும் கரும்புள்ளிகளை குணப்படுத்துறதுக்கு நம்மளால முடியும். ஸோ அதுக்கான காரணம் என்னன்னா கொடுக்காப்புல இருக்கக்கூடிய விட்டமின் இ மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சருமத்தை பொலிவோட வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம், இதெல்லாமே எதுவுமே இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம், சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸை நம்மளோட சருமத்துக்கு கொடுக்கும். முதல்ல நம்மளோட சருமத்தை வறட்சி ஏற்படாமல் சருமத்தில் கோலோஜன் உற்பத்தியை மேம்படுத்தி ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி சுருக்கங்கள் எதுவும் ஏற்படாமல் இளமையான ஒரு தோட்டத்தோடைய பொலிவான ஒரு சருமமாகவே கொடுக்காப்புளியை நமக்கு வைத்திருக்கும். நீங்கள் கொடுக்காப்புளியினுடைய விதைகளை அரைத்து உங்களை சருமத்தில் ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தினாலுமே சருமம் உங்களுக்கு பராமரிக்கப்படும். சருமம் பொலிவாக தான் இருக்கும். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும், அதுக்கான டயட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா கொடுக்காப்புளி எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தி உங்களுடைய உடல் எடையை குறைக்கலாங்க. ஏன்னா குறைந்த கலோரிகளும் அதிக நார்ச்சத்து இருக்கக்கூடிய பொருட்களையுமே நம்ம உட்கொண்டாதான் அந்த மாதிரி உணவுகள் தான் நமக்கு பசியை கட்டுப்படுத்தி நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை கரைத்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்து, அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிரும். அப்படி எரிச்சு தான் நம்மளுடைய வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் கொடுக்காப்புளியும் உங்களுக்கு பண்ணும். இப்போ நீங்கள் கொடுக்காப்புளியே காலையிலே நீங்கள் உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா இது உடலில் தேவையற்ற கொழுப்புகள் சேர்வதை முன்னாடியே தருத்துரும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய உடலில் ஏற்கனவே தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றிவிடும். ஸோ அந்த கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகிறதுல கட்டுக்கோப்பான கனக்கச்சிதமான உடல் அமைப்பு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கல்லீரலுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு கொடுக்காப்புளியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா கொடுக்காப்புளி கல்லீரலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும், அதாவது டீடாக்டிஃபிகேஷன் பண்ணும். ஸோ அந்த ஆற்றல் கொடுக்காப்புளிக்கு இருக்குங்க. அப்போ கல்லீரலில் வீக்கம் ஏற்படுவது அல்லது மது பழக்கத்தினால கல்லீரல் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கிறதுக்கெல்லாம் அந்த கொடுக்காப்புளி இலை சாறு ஒரு சிறந்த இயற்கை மருந்தாக, ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸாக, ஒரு நேச்சுரல் ட்ரிங்க்ஸாக உங்களுக்கு பயன்பட ஆரம்பிக்குங்க. அப்போ நீங்கள் கொடுக்காப்புளியை எடுத்துக்கொள்ளும் போது கல்லீரலில் படியக்கூடிய அந்த நச்சு கழிவுகள், கல்லீரலில் படித்திருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு படிவுகள் இது அத்தனையுமே அகற்றிக்கொண்டு கல்லீரனுடைய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்க வைத்து ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக கல்லீரலை நீங்கள் செயல்பட வைக்கலாம். ஸோ தொடர்ந்து கொடுக்காப்புளி இலைகளையும், கொடுக்காப்புளியினுடைய மரப்பட்டையும், கொடுக்காப்புளியினுடைய அந்த விதைகளையும் அல்லது கொடுக்காப்புளி பழத்தையுமே எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய மருத்துவங்கள் கிடைக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.